பரிஷத் 1964 கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய நோக்கம் எல்லா ஹிந்துக்களும் அவங்களுடைய ஹிந்து சமயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், பிராக்டிஸ் இந்து தர்மா. அதே மாதிரி ஹிந்து தர்மத்தை பாதுகாக்க வேண்டும், ப்ரொடெக்ட் ஹிந்து தர்மா. அதே மாதிரி ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொபகேட் ஹிந்து தர்மா. அதற்காக துறவிகளாலும் சான்றோர்களாலும் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பில் நம்முடைய கோயில்களும் திருமடங்களும் எல்லாம் நன்றாக இருக்கிறதுக்காக தமிழகத்திலிருந்து 1991 இந்த பூஜாரிகளுடைய ஒரு நிகழ்ச்சி பேரவை ஆரம்பிக்கப்படுகிறது. காலம் சென்ற ஜெயலலிதா அவர்களும் காலம் சென்ற கருணாநிதி அவர்களும் பூஜாரிகள் மாநாட்டில் கலந்து பேசி பல்வேறு விதமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டது. ஆனால் எப்போவுமே எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் சொல்லுவாங்க. நாங்களும் 30 வருஷமாக இந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னால், ஹிந்து கோயிலுடைய சொத்து அதில் இங்கே பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல. உதாரணத்துக்கு 1000 கிலோ தங்கம் அறநிலைத்துறை உருக்கி அதிலிருந்து 18 கோடி 20 கோடி ரூபாய் வருமானம் எடுத்து அரசாங்கம் செலவு பண்ணுறது. ஒரு மதசார்பற்ற அரசு, மதத்தினுடைய அடிப்படையில் செயல்பட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அரசு ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடாது. இது 1980 விஸ்வ இந்து பரிஷத்துக்கு கோரிக்கை. அதில் பூஜாரிகள்னு சொல்லக்கூடிய ஆள் அவங்க எம்ப்ளாயி இல்லை, இங்கே எல்லாம் பேசுனெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால் வருஷமாக நாங்கள் மாநாடுகள் நடத்துவோம். இது தேர்தலுக்காக இல்லை, இது யாரையும் எதிர்த்தில்லை. இந்த அரசாங்கம் சமமாக நினைக்க வேண்டும் என்பதற்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் நாம் இந்த விஷயங்கள் சொல்லும் பொழுது அதுக்காக உடனடியாகவே சேகர் பாபு அவர்களே எல்லாம் கூட்டி முதலமைச்சர் வந்து பூஜாரிகளுக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திடுறேன். காரணம் என்னென்னா, சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் திமுகவும் அதை சார்ந்த அமைப்புகளும் ஹிந்து சமயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறது தான் உண்டு. ஆனால் எந்த ஆளும் மற்ற மதங்களை பேசுறதில்லை. நம்ம அதில் வரவேற்கிறோம். காரணம் என்னென்னா, யாரும் ஒரு ஆளும் பைபிளுக்கு விளக்கம் எழுதலை, குரானுக்கு ஒரு தடவை விளக்கம் எழுதலை, பகவத்கீதைக்கு காலாகாலத்தில் விளக்கம் எழுதுகிறோம். ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் இந்த கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணுற மாதிரி ஹிந்து சமுதாயம் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் விஸ்வ இந்து பரிஷத்துக்கின்ற அமைப்பு 1964 இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். துரதிர்ஷ்டம் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயிலை அழிக்கிறது, ஹிந்து சமயத்தை அழிக்கக்கூடியதுன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் குறிப்பாக ஹிந்து சமுதாயத்தை குறிவச்சு வேலை செய்கிறதுனால நாம் இந்த மாதிரி மாநாடு நடத்தியிருக்கோம். இந்த கோரிக்கைகள் பலமுறை சொல்லியிருக்கிறோம். இந்த மாநாடு நம்ம நடத்த போகிறோன்னு சொன்ன உடனேயே அரசாங்கம் இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. அது வேண்டாம், இன்னும் சிலதுக்கு பண்ணணும்னு சொல்லி தான் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இந்த டிமாண்டு நாங்கள் உங்கள் முன்னால் வச்சுருக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. கோரிக்கைகள் மட்டும் கோரிக்கைகளுடைய பேப்பர் கூட முக்கியமான கோரிக்கை இது மட்டும் சொல்லுங்கள், அது ராஜா சொல்லுவாங்க. அதனால் 1வது விஷயம் வந்துட்டு, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூஜாரி, நீங்கள் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ உதாரணத்துக்கு இப்போ ரம்ஜான் அரிசி கொடுக்கறது அரசாங்கம், சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரிகளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, 6000க்கு மேற்பட்ட சர்ச்சுகளை புதுப்பிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அரசாங்கம் ஒரு பைசா கூட கொடுக்காம மக்களுடைய உண்டியல் பணமும் டொனேட்ஸை வச்சு தான் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. ஆகையினால விஸ்வ இந்து பரிஷத் இதெல்லாம் மாற்றணும் என்கிறதுக்காகத்தான் இந்த பூஜாரிகள் அமைப்பு மூலமாகவும் துறவிகள் பேரவைகள் மூலமாகவும் இந்த விஷயம் நடத்திட்டு இருக்கிறோம். தீவிரமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, கோவிலில் இருக்கக்கூடிய பூஜாரிகளுக்கு வேண்டிய விதமான விஷயங்கள் நடத்தணும். கோயில்களை இங்கே நாம் அது பண்ணலை, தனியார் வாரியத்தில் ஒப்படைக்கணும், இல்லை இந்துக்கள் கையில் ஒப்படைக்கணும். அதுக்காக கர்நாடக அரசாங்கம், நான் பாண்டிச்சேரி அரசாங்கத்தை போய் பார்த்தேன். முதலமைச்சரும் சொல்கிறாரு, எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி. நாங்கள் சொன்னோம், நீங்கள் நடத்த வேண்டாம், ஒரு மதசார்பற்ற நடத்த வேண்டாம். அப்படின்னா சர்ச்சு பள்ளிவாசல் எடுங்க. ரம்ஜானுக்கு அரிசி கொடுக்குறீங்கள, அது எங்கேருந்து கொடுக்குறீங்க? அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடிய அரசாங்கம் வேண்டாம். இதனால இந்த மாநாடு ஏதோ தேர்தலுக்காக இது நடத்தலை. ஆனால் தேர்தல் ஒரு காரணம். நாங்கள் இந்த டிமாண்ட் அரசாங்கத்துக்கு வைப்போம், எல்லா அரசியல் கட்சியும் கொடுப்போம். சிலர் ஏற்றுக்கிடுவாங்க, சிலர் ஏற்றுக்கிட மாட்டாங்க. சிலவங்க தேர்தல் நேரத்தில் ஏற்றுக்கிடுவாங்க, நடைமுறைக்கு பிறகு செய்ய மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, எப்போ இல்லை எந்தெந்த முதலமைச்சரே வந்து தமிழ்நாட்டில் பூஜாரிகள் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆகையினால இந்த மாநாடு
நம்முடைய தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஹிந்து விரோத செயல்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஐயா ஒரு முறையாக கோயிலுக்கு வந்து டோனர்ஸ் மூலியமா கோயில் காசு மூலியமாக தான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. நான் தமிழக முதல்வர் வந்து கிட்டத்தட்ட 4000 கோயில் வந்து குடும்பங்கள் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பத்திரிகை தானே பார்க்குறீங்க, நீங்கள் பத்திரிகையாளர் தானே, வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். எங்கேருந்து பணம் கொடுத்தாங்கன்னு கஜானாலேருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லட்டும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எங்களுடைய கஜானா பணத்திலேருந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்கள் உங்கள்கிட்ட வேலை அது, ஏன் வேலை இல்லை. எங்களுக்கு தெரியும், ஒரு பைசா கூட கொடுக்கல. எந்தெந்த கோயிலேருந்து எத்தனை கோடி ரூபாய் எடுத்திருக்கான்னு தெரியும். நான் சொன்னேன்ல, தங்கத்தை உருக்கி கொண்டு போய் வச்சுருக்காங்க. நல்லா தங்கம் யாரும் தங்கம், கோவிலுடைய தங்கம், ஏழைகள் கொடுக்குற தங்கம். ஹிந்து கோயில்களுக்கு இருக்கிற சொத்து ஹிந்து சமுதாயத்துடைய சொத்து. வாரன் ஹேஸ்டிங் காலத்திலிருந்து 1911 கோவிலை நிர்வகிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவிலை சொத்து கொள்ளையடிச்சிருக்கு. இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஹிந்து சமுதாயத்தை அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு துணை முதல்வர் சொல்லும் பொழுது அந்த பார்ட்டியை இல்லாமல் பண்ணுறதுக்காக திமுக நிறைய இந்து இருக்காங்க, எனக்கும் தெரியும். இந்த பேர் சொல்லணும்னா இப்போவே சொல்கிறேன். உதாரணத்துக்கு எங்களுடைய திருச்சியில் இருக்கக்கூடிய மந்திரி யார், ரெட்டியார் மந்திரி நேருவை பார்க்க போயிருந்தோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கோவிலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாச்சுன்னா நாங்கள் முன்னால் வந்து நிற்கும் சார்னு சொல்லியிருந்தோம். நான் பரசியமாக சொல்லுன்னு கேட்டேன். அது சொல்லுவேன், என்ன சீட்டு கிடைக்கும். மதசார்பற்ற தன்மைன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு அரசாங்கம் ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடாது. ஆலயத்தில் அநியாயம் நடக்கிறது என்ன செய்யணும். ஆகையினால விஸ்வ இந்து பரிஷத் தனியாகவே கோயில்களை நிர்வகிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லி எல்லா அரசாங்கத்துக்கும் மனு கொடுக்குது. ஹிந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்து சன்னியாசிகள் இருக்கிறாங்க. 100 பிரச்சனை இருக்கிறது. அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அப்படின்னு சொன்ன மதசார்பற்ற அரசு தானே. ஒரு பள்ளிவாசல் எடுக்கிட்டு பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் பத்திரிகைகள் தானே. சென்னையில் ஒரு பள்ளிவாசல் இடிக்கணும்னு சொன்னாங்க, அனுமதி இல்லாமல் கட்டினான்னு சொல்லிட்டு. என்ன நடந்தது நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு யார் போய் நின்று காப்பாற்றினாங்க? ஆனால் எத்தனை கோயில்கள் இடிச்சிருக்காங்க. கோயில் இடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அனுமதி யார் கொடுத்துருக்காங்க? அனுமதி பெற்று கோயில் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன்னு இன்னைக்கு அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்க. ஐ எம் கிவிங் சேலஞ்ச் டு சேகர் பாபு. இன்னைக்கு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கிற எத்தனை கோயில்களுக்கு அறநிலைத்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க கட்டுறதுக்கு? யூ ப்ளீஸ் டெல், ப்ளீஸ் டெல் த ஒயிட் பேப்பர். ஐ ஆம் சேலஞ்சிங் டு சேகர் பாபு. அனுமதி கட்டணும்னு சொல்லிட்டு எங்க கட்டுறது? எவ்வளவு சிறுவை கட்டி வச்சிருக்காங்க, எத்தனை கோயில் கட்டி வச்சு, எத்தனை மலையில கட்டி வச்சிருக்காங்க, எத்தனை பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு துறை வச்சிருக்காங்களா? செக்குலர் கவர்மெண்ட் அதை செய்யணும்ல. ஆகையினால இந்து சமுதாயம் அடிபட்டு இருந்துக்கிற நேரத்தில், நாம் பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் ஏதாவது தேர்தல் வரும்போது வாயில் ஏதாவது போட்டு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய சமயத்தை இல்லாமல் பண்ணுறேன். அப்பாவும் சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவர்களை ஓட்டுனால தான் ஜெயிச்சேன். இப்போ சொல்லட்டும், நாளைக்கு அவங்களோட அறிக்கையில் ஐ ஆம் சேலஞ்சிங் த கவர்மெண்ட் அண்ட் ஆல் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், வி டோன்ட் வாண்ட் எனி ஹிந்துஸ் ஓட் சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லைன்னா சொல்லிட்டு பார்க்கல. எங்களுக்கு மத மேல நம்பிக்கை இல்லை. திமுக காரன் மத நம்பிக்கை இருக்கா? கம்யூனிஸ்ட் மத நம்பிக்கை இருக்கா? ஏன் கோவிலை நிர்வாகம் பண்ணணும்? கோவிலை நிர்வாகம் பண்றது எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா சர்ச்சு மசூதி நிர்வாகம் பண்ணுங்கிற சொல்லல பார்க்கலாம். ஸோ இந்து பொறுத்து பார்த்து விஸ்வ இந்து பரிஷத் ஃபைட் பண்ணும், இந்து சமுதாயத்தை தயார் பண்ணும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, எத்தனையோ ஆக்கிரமிப்புகள் வந்தது, எத்தனையோ விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் மீறி இன்னைக்கு இந்து சமுதாயம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா இது காலாகாலத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்கள, காலாகாலத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சமுதாயம். அதனால் விஸ்வ இந்து பரிஷத் இந்த பூஜாரிகளுடைய ஏற்பாடு என்னன்னு சொன்னால், நீ மதசார்பற்ற அரசுன்னு சொன்னால் கோவில் நிர்வாகம் நீங்கள் நடத்தாதீங்க ப்ளீஸ். துர்கா கோயிலுக்கு வரட்டும், உண்டியல் போட்டுட்டோம். உண்டியல் பணத்தை எடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அழிப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த அம்மா கோவிலில் போகிறது, பூஜை பண்ணுறது, யாரையே கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு இரட்ட வேஷம் இல்லையா? நீங்கள் யாராவது போய் கேட்க முடியுமா? ஆகையினால விஸ்வ இந்து பரிஷத் ரொம்ப தெளிவாக இருக்குது. He should go all the 34 MLA constituencies. We will tell the people. நம்ம எல்லா வீடாக ஏறி சொல்லுவோம், இந்து சமுதாயத்தினுடைய நலங்களையும் உரிமைகளையும் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு வேட்டு விடுவோம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் பிடிஆர் பழனிவேலன் ராஜன் ராஜ்ய எம்எல்சியை ஜெயிக்கிறதுக்கு மதுரையில் அவருக்கு வேண்டி ஓட்டு போட்ட ஆசான் சொல்லிட்டு பார்க்க. இப்போ இருக்கிற மினிஸ்டர் இருக்கார்ல, ஐநோ 1990s என்ன நடந்த 87-88 நினைக்கிறேன் எம்எல்சி எலெக்ஷன், பிடி பழனிவேல் ராஜன் அன்னைக்கு எதிர்த்து நின்னது யாருன்னு கேட்டால் தர்மராஜ் சந்தோஷம். அவர் தான் மண்டைக்காடு கலவரத்துக்கு காரணமாக இருந்த வக்கீல். ஸோ விஸ்வ இந்து பரிஷத் பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்க்கல, வி வாண்ட் இந்த விஷயத்தினுடைய நலன்கள். நாளைக்கு பிஜேபி ஒருவேளை ஹிந்துவுக்கு விரோதமாக நின்னாச்சுன்னா வி வில் அப்போஸ். அதில் எது சொல்லுங்கள்.
எங்களுக்குள்ள நோக்கம் இந்த நாட்டில் இந்து சமுதாயம் வாழும். செக்குலரிசம் இருக்கிறது இந்து இருக்கிறதுனால தான். நீங்கள் செக்குலரிசத்தை பாகிஸ்தானில் பேச முடியுமா? செக்குலரிசத்தை பற்றி 47 போன பங்களாதேஷை பற்றி பேச முடியுமா? We are totally secularism. So விஷயம் இந்த விஷயம் வெரி கிளியர். ஆகையினால இது எலெக்ஷன் வரையில் நடத்தல, எல்லா வருஷமும் பூஜாரிகள் மாநாடு நடத்துறது. இந்த தடவை விசேஷமாக டிபேட் வச்சுருக்கோம். நானே போன தடவை நாமக்கல்ல ப்ரெஸ் மீட் நடத்தினேன். we are going to do all these things. இம்மீடியட்லி உடனே சேகர் பாபு பூஜாரிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட மேனிஃபெஸ்டோ இருக்குது சார். அவங்க போன வருஷத்தை மேனிஃபெஸ்டோ கொண்டு தான் வந்திருக்கேன். அவங்க என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் எடுத்து படிங்க. அந்த மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் கோயிலுக்கு என்ன பண்ணுறேன்னு நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்கள் போயிட்டு சேகர் பாபுகிட்ட 2001 தேர்தல் நேரத்தில் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்துருங்க கோயிலுக்காக என்னென்ன நடத்திருக்கீங்கன்னு கேளுங்க. நான் படித்தேன்ல, அந்த கோயில் இந்த கோயில் அதில் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பண்ணாங்க? இன்னைக்கு எல்லா கோயிலும் நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் முழுக்க ஸ்மார்ட் சிட்டியுடைய பணம். திருவண்ணாமலையில் ஸ்மார்ட் சிட்டி படத்தில் தான் இதெல்லாம் பண்ணாங்களே தவிர கேந்திர லோக்கல் கவர்மெண்ட்டில் பண்ணலை. பழனியில் பேருந்து நிலையை கட்டுறதுக்கு பணம் பழனி கோயிலுடைய பணம். இதே மாதிரி சொல்லிட்டு போகலாம். துரதிர்ஷ்டம் என்னன்னா வி வெரி வெல் நோ ஹிந்துஸ் ஆர் டிவைடட். நாளை எலெக்ஷன் வரும்போது 2000 ரூபா கொடுத்தாச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. செஞ்சோட்டு கடலில் ஓட்டு போட்டுருவாங்க. அது பிறகு என்ன நடக்குது தெரியாது. வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது நாளைக்கு எங்களுடைய மாநாட்டில் சொன்னேன். ஜெயலலிதா வந்து பேசினாங்க, கருணாநிதி வந்து பேசினாங்க. இவரால் பத்திரிகையாளர்கள் என்னைக்கு எங்கே பேசுகிறாங்கன்னு பாருங்கள். என்ன வாக்குறுதி கொடுத்தது கேளுங்க. அது பிறகு என்னாச்சு? எலெக்ஷன் முடிச்சு போச்சோன்னா நேற்று